அப்படி ரத்து கொடுக்க முடியல. ரத்து கொடுத்துட்டே இருந்தால் டைம் ஆயிடும். கண்ணியமானதுலே நம்ம ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். இப்போ இஸ்லாத்துடைய மஷ்ஹூரியத் நம்மளுக்கு தேவையா, அசர் தேவையா, அதை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணம் செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்திலே பெஸ்ட் டெக்னாலஜி அல்லாஹ் இடத்துல இருக்கிறதா, உலகத்துல சொல்ல முடியாது, முழு இந்த பிரபஞ்சத்திலுமே சரி. எப்படிப்பட்ட டெக்னாலஜி? ஒளியாண்டை விட ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது. ஒளியாண்டை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு மனிதரான மட்டும்தான் இந்த காலத்துடைய டைம் ஜோனை விட்டு அப்பார்ட் பண்ணி என்ன செய்ய டிராவல் பண்ண முடியும். அவன் வந்து இந்த செகண்ட் இவ்வளவு நேரம் இந்த கட்டுப்பாட்டை இருக்க மாட்டாரு. இப்படி ஒரு டிராவல் பண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு என்ன செய்யல, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணல, அந்த வாகனத்தை என்ன செய்யல, யூஸ் பண்ணல. ஏன்? முஜாஹதா அசரை ஏற்படுத்தும். முஜாஹதா இல்லாத தேர்தல் அசரை ஏற்படுத்தாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் உட்காந்து படிக்க மாட்டோம். ஏன்? அசர் ஏற்படுத்தாது. இது நம்ம தலையில என்ன செய்யணும், தெளிவாக ஏற்றிக்கணும். முஜாஹதா இல்லாத தீன்ல எந்த ஒரு அசரையுமே ஏற்படுத்தாது. அதே மாதிரி 2வது தேவையில்லாத டெக்னாலஜி. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ரஷ்யா அந்த நாசா அவங்களாம் சேர்ந்துட்டு செயற்கை சூரிய கிரகணங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக விளிம்பு விற்பனையை கண்டுபிடிக்கிறாங்க. விளிம்பு விற்பனையிலே சூரியனுக்கு எவ்வளவு இருக்குது, அது எப்போ அழிஞ்சு போக போகுது, சூரியன் அழியும் போறதுனால ஒரு பூமி எப்போ அழிய போகுது, இதுக்கு நம்ம எப்படி தயார் செய்யறது, இது நம்மளுடைய கொள்கைக்கே மாற்றமானது, இதையும் நம்ம ஆதரிக்க போறோமா? சரி. விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு டெக்னாலஜி இப்போ இருக்குது. எதுக்காக? என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான். இதனால எந்த பிரயோஜனம் இருக்க போது? விர்ச்சுவல் டெக்னாலஜி ஏதாவது பிரயோஜனம் தெரியல, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எந்த பிரயோஜனம்? தரப்புடன் மாற்றி பாருங்க. நேரடியா படத்துக்குள்ளேயே போயிருது, நேரடியா கேமுக்குள்ளேயே போயிருது. இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? வேற ஏதாச்சும் கண்டவை பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி இருக்குது, குவாண்டம் டனலிங். இந்த குவாண்டம் டனலிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பிபிஓ கிறிஸ்டல் மூலியமா உள்ள அனுப்ப போறோமா? அந்த ஆட்டம் செல்ஸ் ரெண்டா பிரிக்க போறோமா? நெகட்டிவ் செல்ஸ், பாசிட்டிவ் செல்ஸ் சொல்லி தனித்தனியா இங்க பூமியில அது இந்த பக்கம் திருவிச்சுன்னு சொன்னா அந்த செவ்வாய் கிரகத்துல இருந்தாலும் ஆப்போசிட்டா திரும்புமா? இதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்ம செலவு செய்யலாம், நம்ம வாழ்க்கையை முன்னேற போறது இல்லை. அதனால நம்மளுடைய நவீனங்களை ஆக்கமாக நம்ம ஆக்கிறதுனா அது நம்ம கையில இருக்க, நம்ம கண்ட்ரோல் மீறி அது போயிருச்சு.